வணக்கம் மக்களே, உங்கள் ஆதார் கார்டு நம்பர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோட லிங்க் ஆகியிருக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணுறதுக்கு December 31, 2025 வரைக்கும் டெட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த டெட்லைனும் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ லிங்க் பண்ணவங்கலாம் சேஃபு, லிங்க் பண்ணாதவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகியிருக்கணும். அது லிங்க் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு எப்போ டெட்லைன் கொடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் என்னோட ஆதார் நம்பர் போட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்குதா அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ லைவாக டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் UIDAI அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகுதில்ல, அதில் 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே மை ஆதார் அப்படின்னு வருதுல்ல, அதை தான் இப்போ கிளிக் பண்ணிக்க போகிறோம். மை ஆதாரை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு பாப்பப் ஆகும். அந்த லிஸ்ட்டில் ஆதார் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதை தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ லிஸ்ட்டு பாருங்கள், அதில் ஆதார் சர்வீசஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகும். அது என்னென்னா, நீங்கள் வெப்சைட்லேயே இதை கண்டினியூ பண்ணுறீங்களா, இல்லை மை ஆதார் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை நான் வெப்லேயே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ அது வர வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வந்துருச்சு எனக்கு. ஸோ பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட ஆதார் நம்பரையும் கேப்சாவையும் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் ஃபில்அப் பண்ணணும். கேப்சாவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ இதை மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா லாகின் வித் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு 2-3 டைம்ஸ் லோட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்துடுச்சு. இப்போது டிஸ்பிளே ஆகியிருக்கே, இதுதான் ரிசல்ட்டு. ஸோ எனக்கு நான் பார்க்க வேண்டிய ஸ்டேட்டஸ் காமிச்சிருச்சு. நீங்கள் ஃபில்அப் பண்ண பர்டிகுலர் ஆதார் நம்பர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகலை. அதாவது எந்த பேங்க்கும் இந்த ஆதார் நம்பரோட லிங்க்கில் இல்லை அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. என்னோட ஆதார் கார்டோட பேங்க்கை நான் இன்னும் லிங்க் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். அதனால தான் இப்படி ரிசல்ட் வந்திருக்குது. ஆனால் சீக்கிரமாக நான் இதை லிங்க் பண்ண போகிறேன். ஏன்னா டெட்லைன் எப்போ கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டிய வேலையை வச்சு நான் முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப டைம் எடுக்காமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.